என்ன மாதிரி எப்படி சுகம் வாங்க வாங்க அப்பா இப்படியா மனுஷனுக்கு மேலே போடுவாய் என்னோட தங்கம் மாணி பாங்கடி எங்கடி எல்லாத்தில் கட்டாக்கப்பட்டு விழுந்துருப்பேன் களிக்கு நான் கருங்கல் மாதிரி கிடையாது காஞ்சி போய். வணக்கம், நான் உங்கள் நியூ செட். இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் போய் காடுன்னு சொல்லலாம், இது வயல்வெளியில் பனைமட்டை வெட்ட போகிறோம். என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலி அடைக்கிறதுக்கு. நான் இன்றைக்கு எங்கட வேலி அடைக்கிறதுக்காக நான் பனைமட்டை வெட்ட போனான். தெரியாத வீடியோ எடுப்போம் என்று எடுக்க வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக புது அனுபவமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். சிலாக்கள் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நம்மளுக்கு பனைமட்டை தேடி ஒரு மாதிரி வந்து அங்கிட்ட ஒரு ஓலை கிடக்கு. இந்த ஓலை இப்போ நான் வெட்ட போகிறேன். பார்த்து ஈட்ட மரம் கிடையாது. நான் இதை வெட்ட போகிறேன். ஏன் வெட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையை பொறுத்தவரையில் கிராமப்புறங்களில் இந்த மட்டை தான் வேலி கிடைக்கிறாங்க. பாருங்கள், இந்த வேலியெல்லாம் அடைச்சிருக்காங்க. அப்படி தான் அடைச்சிருக்காங்க. அது மட்டை இல்லாமல் அவங்க அந்த என்ன சொல்கிறேன், இந்த ஓலையை இப்படி பனையில் இருக்க இந்த ஓலையில் வச்சு அடைச்சிருக்காங்க. அந்த இதெல்லாம் நாங்கள் மட்டை வருகிறது. அதுக்காக இன்றைக்கி மட்டை எடுக்க வந்தனாங்க. சரி, உங்களுக்கு நாங்கள் எப்படி மட்டை வெட்டோம்னு காட்டோம்னு சொல்லி மட்டை வெட்டுறோம். இங்கே மட்டைக்கு பரிபாடாக தான் கிடக்கு. எல்லாம் எங்களுக்கு முதலே 5-6 பேர் வந்து வெட்டிட்டாங்க. இங்கே 1-2 மட்டை தான் இந்த அப்படி தொங்கிக்கிற அந்த மட்டையில் தான் எடுத்து வெட்டணும் போல்டாக்கு. இப்படி என்னது இத்தி ஆலமரத்தில் வளர்ந்துருக்க மட்டையில் தான் பிறக்கி வெட்டணும். சில முதல்லாம் மட்டை விழுந்தால் எடுக்கலாம், இப்போ எடுக்கலாம். எல்லாமே பிறக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு மட்டை இலங்கையை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா. கிராமப்புறங்களில் ஒரு மட்டை 10 ரூபா படி விற்கிறாங்க. அதால் மட்டைக்குரிய கேள்வி இங்கே கூட்டிட்டு, அதால் மட்டையை இப்போ காண அளவுக்கு வந்துடுச்சு. ஓகே, நாங்கள் வெட்டுறோம். எப்படின்னு பாருங்கள். இந்த கூரை என்னத்துக்கு அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த இடத்தோட உலத்தோட கட் பண்ணால் மழை தண்ணி பட்டு உள்ளால் போய் உடனே இறந்துடும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சரியான ரஃப்பான இடம். கொஞ்சம் தண்ணியெல்லாம் போனாலும் லேஸில் இறந்து போகாது மட்டை. அதுக்காக தான் இந்த கூரடிச்சு இந்த பகுதியை மட்டும் விடுறது. கூரடிச்சா இதால் தண்ணி லேஸில் இறங்கி மட்டை பாதிப்பு உள்ளாகாது. அதுக்கு தான் கூரடிக்கும். எப்படி அறுத்தமெண்டா மட்டை உடனே பேட் ஆகிடும். இப்போ அடிப்பகுதி நான் வெட்டப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்பகுதியை கண்டபடி வெட்டுறையில் இந்த ஷேப்லாம் வெட்டுவாங்க கூடுதலாக. அதுக்குரிய காரணம் தெரியுமா இப்படி வெட்டுறேன். இந்த போர்லேயே இப்படி வெட்டுறது மேலே சொன்ன மாதிரி தான் இது பூரா வெட்டுறோம்னா. இப்போ நல்ல மீன் சொன்னால் இது வச்சு ஹார்டாக கொஞ்சம் தடி பண்ணுது. என்ன சொல்லுது, காஞ்சி இப்படி இருக்குது. ஆனால் இது உள்ள 5 மாதிரி தான் இருக்குது. இப்படி வெட்டினோம்னா இறந்தும் போது இப்படி இறந்து கொண்டு கூட காணவர். அதனால் குளிக்க இறந்து போவார். அப்படி இருந்தும் இதை பனைமட்டையை எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம்? வேலியில் அடைச்சா ஒரு 4-5 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி என்ன செய்யலாம்? 4-5 வருஷம் இறக்குற 2 வழி இருக்குது. ஒன்று அடியால் வந்து மேலால் அதை தடுக்கண்டா என்ன செய்யலாம்? ஒயில் இருக்குது. இந்த வாகனங்களில் மாற்றுவாங்க ஒயில். அந்த கழிவயில் வாங்கிட்டு வந்து அடிச்சுட்டா அந்த கீழ்ப்பக்கத்தில் கழிவயில் அடித்தா பேடாக பண்ணிட்டு கரையான் தானே சாப்பிட்றது மட்டையை. ஓ, கரையான் அது தண்ணி பட்டாலும் ஒயில் அப்படி வலிக்கிட்டு போயிரு நிற்காது. அதனால் கனகாலம் பாவிக்கும். எப்படி கூலாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் இந்த மட்டையை வெட்டிட்டோம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் வெட்டின மட்டை பார்த்தீங்களா. இதெல்லாம் 1 ஷோட்டில் இல்லை 2 ஷோட்டில் இந்த இடங்கள் நாங்கள் வெட்டினா தான் அது வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம், உடனே விரும்பி எடுப்பாங்க. நாங்கள் விலைக்கு எடுக்கல, வீட்டுக்கு வேலி அடைக்கிறதுக்காக வெட்டியிருக்கோம். இப்போ அதில் இந்த தொங்கி இருந்த மட்டையை ஒரு மாதிரி எடுத்துட்டான். இப்போ இதையும் பட்டப்புறம் இந்த ஓலையை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வெட்டுறேன்னு மட்டும்தான். இந்த வீடியோவில் இப்படி உடனே குயிக்காக வெட்டி ஒரு மட்டையை உடனே எடுக்கிற மாதிரி இதில் குயிக்காக காட்டம் பாருங்கள். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த மரங்கள் இடைக்குள்ளே வச்சு வெட்டுற ஈஸி. நாங்கள் கையால் உங்களுக்கு வெட்டுறதுக்காக இந்த கையில் பிடிச்சி கொண்டே உடனே வெட்டுறோம். பாருங்கள், இலங்கையில் இருக்க உயர்தரமான கொட்டை இலங்கையில் பிரபல்யமான ஒரு சில இடங்கள், இந்த ஹை லெவலான இடங்களை பார்க்குறேன்டா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அரவிந்தன் KPT என்ற ஒரு சேனல், யூடியூப் சேனல். அதில் உங்களுக்கு விருப்பமான அந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவருக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும். இது ஒரு விளம்பரம், காசு வாங்கி இந்த ப்ரொமோட்லாம் நான் பண்ணல. அண்ணாண்ட ஒரு ரீதியெலாம் செய்கிறேன். அண்ணாக்கு ஒரு
சின்ன சப்போர்ட்டாக இருக்கட்டும் இந்த இந்த வீடியோவில் நான் இதை சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உடனே குயிக்காக இப்படி தான் உடனே ஒரு மட்டை வெட்டுறது. முதல் பார்த்துருப்பீங்க பனைமட்டை வெளியெல்லாம் எங்கள் இடத்துல பார்க்குறது சர்வசாதாரணம். ஆனால் இப்போ பார்க்க குறைவு தான். ஏனெண்டா மட்டைக்குரிய கேள்வி இப்போ கூட்டிட்டு வேறு அந்த மரத்தில் அதில் ஒரு மரம் நிற்கிது, அதில் ஒரு டெண்டோவில் விழுந்துருக்கு, அதையும் தட்டி எடுப்போம். வாங்க போய் அதை தட்டுறது பார்ப்போம். 2 மட்டை ஒரு மாதிரி வெட்டிட்டோம். இல்லை இப்போ இந்த பொறுமதி சொல்லப்போனால் 20 ரூபா, இப்படி 10 மட்டை வெட்டினாலே 100 ரூபா காசு. ஆனால் மட்டை தான் இல்லை, கனமாக பரம்பரை நிற்கி காலையில் வந்து வெட்டிடுவாங்களா அவன் பெரியாக்கள். அதால் இன்றைக்கு எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பார்ப்போம் எத்தனை வெட்டுற மாட்டேன். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா தொங்கிடு கனமாக, அது மாதிரி தட்டி எடுத்துடுவோம். இந்த மட்டையை தட்டி எடுக்கிறதுக்கு தான் தட்டி எடுத்து ஒரு 6 மட்டை எடுக்கலாம். எடுத்து பாம்பு ட்ரை பண்ணி 7 மட்டை வரைக்கும் எடுக்கலாம். மட்டை எடுக்க சிங்கம் மேறுது. இவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தேவியல் வீடியோ, ட்ரிங்கோ ட்ரிப் வீடியோ மேலே ஐகான் போடுறேன், அதில் போய் பாருங்கள் இவர் யாருன்னு தெரியும். இது வீடியோ எடுக்கிறதுக்காக வரல, நாங்கள் பனைமட்டை வெட்டுறதுக்காக வந்தாங்க. சரி வீடியோ ஒன்று எடுப்ப மாட்டதுக்காக எடுக்கிறோம். 2 பேரும் ஒன்றா தான் திடீரால் ஒன்றாவே பனைமட்டை வெட்ட வந்து வீடியோ எடுக்கிறோம். கனமா கிடக்குறேடா மற்ற டீமில் கண்ணில் மாட்டையில் போட. அந்த அப்படி நான் அதை எடுக்கணும். அப்பா இப்படியா மனுஷனுக்கு மேலே போடுவாய்? கட்டாக்கப்பட்டு விழுந்துருப்பேன். களிக்கு நான் கருங்கல் மாதிரி கிடையாது, காஞ்சி போய். மூன்று மட்டை விழுந்துருக்கு, அதையும் நண்பன் எடுக்கிறான். கஷ்டமாக இருக்கடா. இனிமே பார்க்குறாங்க நினைக்கிறாங்க, என்ன சொல்கிற வேலியில் அடைச்சிருக்க பனைமட்டை தானேன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பின்னால் இவ்வளோ உழைப்பு இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. பனைமட்டையெல்லாம் இப்போ லேஸில் எடுக்கலாம். அதன் உண்மைத்தன்மையை நேரடியாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பனைமட்டை எடுக்கிறதுல கஷ்டங்கள். அடே யார்ட்டு நாய்க்குட்டி இங்கே காட்டுக்குள்ளே வந்து நிற்கிது இங்கே. ஹலோ, என்ன மாதிரி, எப்படி சுகம்? வாங்க வாங்க வாங்க. வீட்டை தான் போயில, என்னண்டா நான் 4 வளர்க்குறேன், அடிப்பாங்க வீட்டை. வாங்க வாங்க இங்கே வா வா. நீ எடு மச்சி மோளையே, நான் வேற எவ்வளோ மினக்கிறேன். என்னோட தங்கம்மா நீ வாங்கடி, எங்கடி எல்லாத்தெல்லாம் கூட்டி வாங்கடி. ஓய் 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 வாங்க. ஓய் ஓய் ஓய், யார் கொண்டு வந்து விட்ட? என்ன குட்டி என்ன கொண்டு வந்து விட்டுருக்காங்க? அடே பொட்டை குட்டி என்னென்ன கொண்டு வந்து விட்டீங்க? என்னடா இப்படியெல்லாம் அநியாயம் செய்யாதீங்க, பாவம். காட்டுக்குள்ளே ஒன்று வந்து விட்டீங்களேடா. ஒரு ஊர் மனை இருக்கிற இடத்துல கொண்டு வந்து நாயை விட்டாலும் பரவாயில்லை. ஓலை எடுக்க வந்து இது என்ன விடுது இல்லை? வாடா டே, என்ன விட்டுது டே, என்ன விட்டுறா? இல்லை பின்னைக்கு வரப்போ என்ன வீட்டை விட்டு கலைக்க போகிறாங்க ஓல்டாக்கு. இது என்னப்பா, என்ன விடுது இல்லை? சரி நின்று. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் ஓலையும் எடுத்துட்டேன். இப்போ வெட்டுறேன். ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டேன் பட்டி, இன்னொன்று வெட்டு நடக்குது. கத்தாமணிக்கு போகணும், சும்மா இருக்கணும். இவர் விடுறாரு இல்லைங்க, ஏன் பின்னால் தெரியாள். வேறு மட்டை அங்கேயும் தேடி பார்த்து எடுக்கலாம் போயிட்டு. அதால் இன்றைக்கு இவ்வளோ மட்டை எடுத்து நாளைக்கு விழுற மட்டையில் நாளைக்கு பின்னேரம் வந்து வெட்டணும். இங்கே ஆள் கண்ணை மட்டை வெட்டக்குள்ள இங்கே இறந்து வந்துச்சு. ஆரே கொண்டு வந்து காட்டில் நாய்க்குட்டி விட்டு படுத்துகிற பால். இங்கே சிலக்குட்டி இங்கே வாங்க. நாய்க்குட்டியில் வீடியோ எடுத்து போடவே பயமாக கிடக்கு. ஸ்ட்ரைக் வந்துருமண்டு. இங்கே வா இங்கே வா வா வா, கட்டிக்கலாம் போ, அஞ்சல வா 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 முடியா, இங்கே வா, அங்கே போவா. ஆட்டை நாய்க்குட்டி ஐயா.
என்னடா செய்யுது இது நாய்க்குட்டியே ஓகே கொண்டு போவோம். அங்கே ரெண்டு ஹாலில் வந்து நிற்கிது ஆள். இப்போதைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சது. ஒட்டு வட்டு பார்த்தீங்களா சூப்பர் கத்தி. அந்த இதுக்கு முதல் போட்ட அரிசி மேலே வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி ஆனால் போயிட்டு என்ன பிரச்சனைடா அந்த வீடியோலையும் சொன்னான். என் ஃப்ரெண்ட் படி என் ஃபோனை பண்ணி தான் எடுத்தேன் நான். அந்த ரீசனுக்காக தான் அந்த வீடியோ குவாலிட்டி இல்லாமல் போனது. எனக்கே விளங்கி நான் பார்க்கக்கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 2 4 6 7 மட்டை வெட்டிட்டோம். எங்களோட சாணம் கூட என்ன அதுவும் நிற்கிது. இப்போ நாங்கள் இவ்வளோ மட்டையும் காணும். இப்போதைக்கு கனமா இடம் தேடி வந்து தான் இந்த இடத்துக்கு வந்தோம். கிடைக்கல மட்டை. இப்போ நாங்கள் வீட்டை போகிறோம். எல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்களா பனை மரம் அப்படி லைனில் இன்றைக்கி வரிசையாக நிற்கிது. பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மட்டை எடுத்துருக்கோம். என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா விசிறி அந்த அது செய்கிறதுக்காக வெட்டினாங்க. அந்த விசிறி ஒன்று செய்ய தான் வேணும். அடிக்கடி எப்போ கரண்ட் பெற்றாண்டு சரியா அதெல்லாம் விசிறி தான் சரி இந்த வெயிலுக்கு. நாங்கள் மட்டையை தூக்கிட்டு வீட்டாக போட்டோம். வா பின்னுக்கு வா. இப்போ நாங்கள் வீட்டாக போய் கொண்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மொக்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் அனுபவம் இருக்குன்னு உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சுவாசமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நியூஸ். உலகத்தில் ஏற்பட்டிருக்க ஒரு அசம்பாவிதம் எல்லாருக்குமே தெரியும், கொரோனா. இந்த கொரோனாக்கு கவனமாக எல்லாருமே மாஸ்க் போட்டு சானிடைசர் போட்டு கைகளை அடிக்கடி கழுவி கொள்ளுங்கள். உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில் தான்.